நீலகிரியில் வசிக்கும் பழங்குடி தோடர் இன மக்கள் டிசம்பர் மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். ஊட்டி அருகே உள்ள முத்தநாடு மந்தில் மத்பர்த் என்ற குலதெய்வ வழிபாட்டிற்காக தோடர் இன மக்கள் ஒன்று கூடியதால் விழா களை கட்டியது. தேகிஸ் என்று அழைக்கப்படும் குலதெய்வ கோயிலில் கூட்டு வழிபாடு நடத்தினர். பாரம்பரிய உடை அணிந்த ஆடல் பாடலுடன் இப்பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பழங்குடியின மக்கள் அவர்களது வளர்ப்பு எருமைகளை குலதெய்வமாக நினைத்து அவற்றிற்கு உப்பு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த வழிபாட்டு விழாவில் தோடரின இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கி தங்களது வலிமையை நிரூபித்தனர். இந்த விழாவினை காண உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் வந்திருந்தனர். தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. இந்த மொட்வர்த் என்கின்ற ஒரு ஃபங்க்ஷனை அனைத்து மந்துகளிலிருந்தும் தோடர்கள் 15 கிளானாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த மொட்வர்த்ங்கிறது டிசம்பர் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இதை அனைத்து 70 மந்துக்கு மேற்பட்ட மந்துகளிலிருந்து விரதம் இருந்து பதிபக்தியுடனர் வந்து மொட்வர்த் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறோம். இதில் என்னென்னா விசேஷம் என்னென்னா, மற்ற கோயில்கள் மாதிரி இந்த கோயிலில் ஒரு தேங்காயோ கற்பூரமோ ஏற்றப்படுவதில்லை. எருமைகளுடைய பால் அபிஷேகம் மட்டும்தான் நம்ம வணங்கி பூஜை செய்து வருகிறோம். இதில் என்னென்னா, எருமைகள் வர வர நாட்களில் கம்மியாக கொண்டு வருகிறது. அதனால் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். தோடர்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமலும் வாழ வேண்டும், இன்னும் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, உலகில் வாழும் அனைவரும் சீரம் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மொட்வர்த்ங்கிறது ஃபங்க்ஷனை தலைக்கு ₹1, பெண்கள் தவிர ஆண்கள் மட்டும் தலைக்கு ₹1 காணிக்கை செலுத்தி பூஜை செய்து வருகிறோம். இன்று சீரம் சிறப்புமாக இந்த மொட்வர்த்ங்கிற ஃபங்க்ஷன் நடைபெற்று கொண்டு வருகிறது.
सर सर फिर வணக்கம் அன்பு ராகம் நேர்களே, வருடந்தோறும் முத்தநாடு மந்த பகுதியில் ஒரு விசேஷம் இருக்கும், கோவில் விசேஷம். அவர் இந்த பத்திர டீட்டெயில்ஸ்லாம் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் நீங்கள் பழங்குடியின மக்களாகிய தோடரணம் அனைத்து மந்துகள் என்ற பெயரில் அங்கங்கே இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு குலதெய்வமான தாய் வீடான இந்த முத்தநாடு மந்து இது குலதெய்வம் எல்லோருக்கும். அது முதலில் இந்த கோயிலில் எங்களது பூசையை தொடங்கி காணிக்கை கட்டி ஒரு நபர் அனைத்து ஆண்கள் குழந்தை உட்பட ₹1 காணிக்கையை கட்டி இந்த வழிபாடு செய்வோம். இந்த வழிபாட்டுக்கு பிறகுதான் மற்ற கோயில்கள் எல்லாம் அனைத்தும் தொடங்கப்படும். அதே போல் எத்தையம்மன் பண்டிகை கூட இந்த பண்டிகை முடிந்த பிறகுதான் வருஷம் தொடங்கும். இந்த வருஷம் அதே மாதிரி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இதில் எங்கள் மக்கள் நல்லா இருக்க வேண்டும். ஆனால் எங்களது குலதெய்வமான எருமைகள், எங்கள் வளர்ப்பு எருமைகள் மற்றும் அவர்களது விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற எல்லா பிரார்த்தனைகளை செய்வதோடு நமது சென்னையில் பாதிக்கப்பட்ட, தூத்துக்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட, வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் நல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி நலமுடன் வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளோம். சார், இப்போ இந்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறீங்களா சார், இது ஆண்டில் ஒரு முறை தான் இருக்குங்களா, இல்லை ரெகுலராக இந்த மாதிரிலாம் இருக்குங்களா இந்த கோவில் விசேஷத்தில்? இந்த இது வந்து ஒரு முறை தான் இந்த ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுவோம். இது முடிஞ்ச அடுத்த வாரம் இந்த எருமைகளுக்கு உப்புத்திர பண்டிகை என்று 2வது ஒரு இது பண்ணுவோம். அவ்வளோதான் அந்த கோயில் விசேஷம், வருஷத்துக்கு ஒரு முறை. அப்புறம் ஜனவரி பக்கம் அந்த முடிஞ்ச பிறகு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வரும் அந்த எருமை உப்புத்திர பண்டிகை 2 டைம் நடக்கும். அந்த 2 டைம் 3 டைம் அந்த கோயில் வரும். எத்தனை மந்து சார்ந்தவர்களாம் இங்கே வருவாங்க? எல்லாம் தோடர் இடத்துல இருக்கிற அத்தனை எவ்வளோ இருக்கும்? மினிமம் 63 மந்து இருக்குது. அங்கே இருக்கிற அத்தனை ஆண்களும் இங்கே வந்து கலந்துருவாங்க. ஓகே சார், இங்கே ஒரு 2 கோவில் பார்த்துருந்தோம். அந்த 2 கோவிலோட விளக்கம்னா இப்போ நம்ம பெரிய கோயில் போனோம்லங்க. ஆமாம் சார், அது அனைவருக்கும் சார்ந்தது. குலதெய்வ கோயில் எல்லாரும் பிரார்த்தனை, எல்லாரும் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்கள போட்டு அதை நடத்துவோம். இங்கே வந்து இந்த மந்துக்கு உண்டான கோயில், இந்த கோயில் அந்தந்த ஒரு மந்தம் இருக்குல்ல, அவங்களுக்கு அங்கங்கே வைப்போம். ஒரே தெய்வம் தான், ஆனால் அவங்கவுங்க மந்தில் இருக்கிற மாதிரி இந்த கோயில். ஓகே சார், இங்கே ஒரு காணிக்கை மாதிரி. ஆமாம், அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு நபருக்கு ₹1 அதை கோயிலுக்கு சேர்ற மாதிரி கோயிலுக்கு காணிக்கை கட்டுவோம். அது வந்து எங்கள் எண்ணிக்கை காட்டும். சின்ன குழந்தை இன்னைக்கு பிறந்தாலும் கூட அந்த இதுக்கு ₹1 போட்டோம்னா ₹1 வைத்து காணிக்கை வைத்து கும்பிடுவது. அது ஒரு கணக்கு மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.